வணக்கம். தற்போது 6வது லக்னமான கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன செய்யும் என்று பார்க்கலாம். சனி என்றாலே திருமண தடை. எங்கிருக்கிறதோ அந்த இடத்தை தடை செய்வது போல 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தில் இருப்பதால் கடத்திர தடை, கணவன் வருவதில் தாமதம், வந்தாலும் சரியில்லாத குணம் உள்ளவன். ஆனால் கன்னியா லக்னத்துக்கு 7 குருவாக வருவதால் ஆன்மீகப்பற்று இருந்தாலும் கூட வயதானவராக இருக்க வேண்டும். இவர்களுக்கு பொதுவாகவே வயதானவர்களைத்தான் பிடிக்கும். கன்னியா லக்னம் கன்னிராசி என்றாலே அந்த பெண்களுக்கு வயதான ஆண்களைத்தான் பிடிக்கும். கன்னிராசி கன்னி லக்னம் ஆனானால் இளமையான பெண்களைத்தான் பிடிக்கும். இது இயற்கையின் விதி. 7ஆம் இடத்து சுக்கிரன் உச்சமாவதால் இவர்களுக்கு சற்று ஆசையும் அதிகம், கடத்திர ஆசை அதிகம், படுக்கை சுகத்தை விரும்புபவர்கள். எனவே இந்த கன்னியா லக்னத்துக்கு 7இல் சனி இருப்பவர்கள் நிச்சயமாக வயதானவர்களை மிகவும் விரும்புகிறார்கள், வயதானவர்களை நேசிக்கிறார்கள், திருமணமும் செய்கிறார்கள். சிலர் நன்றாக அவர்களை நண்பர்களாக்கி கொண்டு உதவி பெறுகிறார்கள். இப்படி இவர்களுக்கு இது மாதிரியான ராசி அதிகமாக இருக்கிறது. லக்னத்திலேயே சுக்கிரன் நீச்சமாவதால் இவர்களுக்கு இந்த காமம் காதல் சம்பந்தப்பட்ட நீச்சமான எண்ணங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சற்று அதிகமான ஆசையும் நீச்சமான விபரீதமான ஆசைகளும் இந்த காதல் காம விஷயங்களில் இருக்கும். எனவே இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு 7இல் சனி இருந்தால் மிக ஜாக்கிரதையாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அவன் இளமையாக வயதில் இருந்தாலும் பார்ப்பதற்கு முதியவர் போல் இருப்பான், அல்லது மெல்லிய தேகத்துடன் இருப்பான், அல்லது இளமையான பையனாக சரியான வயதாக இருந்தால் கெட்ட குணங்களுடன் இருப்பான். சனிக்கு உண்டான கெட்ட குணங்கள் அங்கே வந்துவிடும். எனவே கன்னியா லக்னத்துக்கு 7இல் சனி என்பது ஒரு சிறப்பானது அல்ல. நன்றாக பார்த்து நிதானமாக ஆராய்ச்சி செய்து திருமணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது கோடாராகத்தான் முடியும். நன்றி, வணக்கம்.